ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் வந்து பார்க்க போகிறோம்னா, கேமரா ஓப்பன் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளை வேணாலும் வியூ பண்ணி அதை பொருளோடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி எந்த புக்கில் உள்ள டெக்ஸ்ட்டை வேணாலும் நம்ம மொபைலில் டெக்ஸ்ட்டாக வந்து காப்பி பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நம்ம வியூ பண்ணால் போதும், வியூ பண்ணி சர்ச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். இந்த சர்ச்சிங் ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த பொருட்களுடைய விலைகளையும் தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பில்டிங்கு ஏதாச்சும் ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கையும் வியூ பண்ணால் போதும் அதோட டீட்டெயிலை நம்ம இந்த சர்ச்சிங் ஆப்ஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதில் சொல்கிற தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலும் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் கூகுள் லென்ஸ்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ஐக்கான் மாதிரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்லேஷன், டெக்ஸ்ட்டு, சர்ச், ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம வந்து சர்ச்சை பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பேனாவை நான் உதாரணத்துக்கு சும்மா சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சரி ரிசல்ட் வந்து காமிக்கிது கீழே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டீஸ்பூனை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேலை செய்தா இல்லைன்னு சொல்லி பார்த்துக்குவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரிசல்ட் வந்து காமிக்குது. ஸோ இந்த ரெண்டு பொருளுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். நமக்கு தெரியாத எந்த பொருளாக வேணாலும் நம்ம இந்த கூகுள் லென்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அது இலையாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த கூகுள் லென்ஸ் மூலமா அந்த பொருள் என்ன பேர், அது என்ன டீட்டெயில், எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கூகுள் லென்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். கூகுள் லென்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் டெக்ஸ்ட்டு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு இடத்துல உள்ள சென்டென்ஸை ரீட் பண்ண வச்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கிற முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. எந்த பொருளில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணவோ அல்லது வந்து காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருளுக்கு முன்னாடி வச்சுட்டு மேலே வேட் டு காப்பி பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீட் பண்ண வச்சுக்கலாம். நம்மளது வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம இப்போ ரீட் பண்ண வச்சுக்கலாம். அல்லது வந்து நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கூகுள் லென்ஸில் அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷனை பயன்படுத்தி நம்ம எந்த லாங்குவேஜ் ஆனாலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிற முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு போர்டில் ஒரு லாங்குவேஜில் ஒரு பேர் எழுதியிருக்குன்னா ஸோ அதை வந்து நம்ம இந்த கேமராவை வியூ பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த லாங்குவேஜில் உள்ள நேமை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிற முடியும். கூகுள் லென்ஸில் அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷனு ஹோம்ஒர்க்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இதையும் வந்து யூஸ் பண்ணுறது. எந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவைப்படுதோ ஸோ அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கீழே ஆன்சரை வந்துக்கிட்டு நம்ம கூகுள் சர்ச் மூலமா சர்ச் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு என்னோடய கூகுள் லென்ஸை நான் ஓப்பன் பண்ணி அதில் ஹோம்ஒர்க்கை செலக்ட் பண்ணி நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 கொஸ்டினை வந்துக்கிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ நான் உதாரணத்துக்கு 10x56 அப்படிங்கிறத நான் வந்து ஹோம்ஒர்க்காக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ 560ங்கிறது நமக்கு வந்து ஆன்சர் வந்து காமிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா 10/2 அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து காமிக்குது. ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு ஒரு சில கொஸ்டினை வந்து அதுக்கான ஆன்சரை வந்து எப்படி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை வந்துக்கிட்டு நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோன் மூலியமாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் அந்த 10வது இருக்கிற ஆப்ஷனை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இந்த வட்டத்தின் தொடுகோடு அப்படிங்கிற அதன் ஆரமும் செங்குத்து அமையும் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம அந்த கொஸ்டினை சர்ச் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து அந்த நம்ம சர்ச் பண்ண கொஸ்டினை மட்டும் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள்.
நம்ம கொஸ்டினை வந்துக்கிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வட்டத்தின் தொடுகோடு அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொடுபுள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஆன்சர் வந்து காமிக்குது. இன்னொரு கொஸ்டினை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நம்ம அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா y = 11 என கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டின் சமன்பாடானது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது கொஸ்டின்னு. ஸோ அதை வந்து நம்ம கூகுள் ஹோம்ஒர்க்கில் வந்துக்கிட்டு எப்படி சர்ச் பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் நமக்கு வந்துக்கிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த 3வது கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒய் அச்சுக்கு இணை அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து காமிக்கிது. இதுதான் நம்ம கூகுள் லென்ஸில் ஹோம்ஒர்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. இந்த கூகுள் லென்ஸில் ஹோம்ஒர்க் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம எந்த கொஸ்டினுக்கு வேணாலும் ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அடுத்து இருக்க 2-3 ஆப்ஷனையும் பார்த்துருவோம். கூகுள் லென்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் ஷாப்பிங். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம எந்த பொருளை வியூ பண்ணி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரை வந்து வியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வியூ பண்ணோன்னே ஸோ அந்த பர்டிகுலர் பொருள் வந்துட்டு நமக்கு இமேஜாகவும் காமிக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த இமேஜுகளையே சில வாங்கக்கூடிய வெப்சைட்டோடைய லிங்க்கும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த பொருளை வாங்கிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் லென்ஸில் இந்த ஷாப்பிங் ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த பொருளுக்கு வேணாலும் நம்ம விலையை வந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அந்த பொருளை தேவையான நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கிறவும் முடியும். கூகுள் லென்ஸில் அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷனு பிளேஸு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம எந்த பிளேஸை வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். குறிப்பாக ஒரு பில்டிங்கோ அல்லது வந்து ஒரு சில ஏதாச்சும் ஒரு பிளேஸை வந்துக்கிட்டு நம்ம இந்த கூகுள் லென்ஸ் மூலிமா வியூ பண்ணால் அதோடைய டீட்டெயிலை நம்ம இந்த கூகுள் லென்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிற முடியும். உதாரணத்துக்கு என்னோடய ஃபோனில் சில ஃபோட்டோக்களை வியூ பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகலைன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வியூ பண்ண ஃபோட்டோக்களுடைய டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு கூகுளில் காமிக்கிது. ஸோ கூகுள் லென்ஸில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா டைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கடைசி ஆப்ஷனை பார்த்துருவோம். கூகுள் லென்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் டைனிங். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பக்கத்தில் உள்ள உணவகங்களை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கப்படுற சாப்பாட்டோட மெனுவை வந்துக்கிட்டு நம்ம இந்த டைனிங் ஆப்ஷனை பயன்படுத்தி அதை அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கூகுள் மூலியமாக சர்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடை நான் வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன். அந்த மெனுவிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கூகுள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு தான் இந்த டைனிங் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.